ஸ்தோத்திரங்க. இந்த நாள் ஒரு அதிசயமான நாள். இளம் வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள், வருங்காலத்தில் நீங்கள் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு, இந்திய தேசத்து உலக நாடுகளுக்கு ஒரு அதிபதியாக, ஒரு அதிகாரியாக கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். பாருங்கள், அதிகாரத்தை குறித்து பார்க்க போகிறோம். அதாவது மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் அதிகாரம் தெய்வத்துக்கு அதிகாரங்க. ரெண்டாவது, நம்ம நாவில் தேவன் அதிகாரத்தை வச்சிருக்கிறார். என்ன அதிகாரம்னா, அதாவது நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதன் பிரிய பொருள் கனியை புசிப்பார்கள். உங்கள் நாவில் ஒரு விசுவாசமான வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள், இல்லைங்களா? நாவில் நான் கலெக்டர் ஆயிடுவேன், நான் கவர்னர் ஆயிடுவேன், நான் பிரதமர் ஆயிடுவேன். வாலிப பிள்ளைகள் வர நாட்களில் நீங்கள் ஒரு அதிகாரி, நல்லா பெற்றோர் பேச்சு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் படித்து நல்லா முன்னேற போகிறீங்க. முந்தின குறித்து கவலைப்படாதீங்க. பாருங்கள், ஏன்னா அதிகாரி பேச்சு நம்ம கேட்டால் தான் பின்னாடி நீங்கள் வருங்கள் அதிகாரியாக மாறுவீங்க. ரோமர் 13வது அதிகாரம் இப்படி சொல்லுகிறது. முதல் வசனத்தை பாருங்கள், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனை அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியாயத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்து கொள்ளுகிறார்கள். நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். இல்லைங்களா? பாருங்கள், அடுத்த அதிகாரத்தை பார்க்க போகிறோம். யோபு 34வது அதிகாரம், யோபு 34வது அதிகாரத்தில் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? பூச்சகரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தவர் யார்? அதே 16வது வசனம் சொல்லுது பாருங்கள், மனுஷனுடைய செய்யத்தக்கதாக அவனுக்கு சரிகட்டி அவனவன் நடைக்கத்தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறார். மனுஷனுடைய செய்யத்தக்கதாக அவனுக்கு சரிகட்டி அவனவன் நடைக்கத்தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறார். அதிகாரம் வேதாகமத்தில் பாருங்கள், அதிகாரம். இப்போ பைபிளில் வேதாகமத்தில் ஓல்டு பழைய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா புஸ்தகத்தில் 39 புஸ்தகம் இருக்குது. அதே புதிய ஏற்பாடு புஸ்தகத்தில் 27 புஸ்தகம். மொத்தத்தில் பைபிளில் 66 புஸ்தகங்கள் இருக்குது. அடுத்து பாருங்கள், அதிகாரம் பார்த்தீங்கன்னா, அதாவது பழைய ஏற்பாட்டில் 929 அதிகாரங்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டில் 929 அதிகாரங்கள் உண்டுன்னு, புதிய ஏற்பாட்டில் 260 அதிகாரம் உண்டு. ஆனால் மொத்தம் பார்க்கும் பொழுது 1189 அதிகாரங்கள். எத்தனை இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? இப்போ ஆதியாகமம், யாத்திராமலே ஒவ்வொரு புஸ்தகத்தும் ஒவ்வொரு அதிகாரம் உண்டு. இப்போ ஆதியாகம்னா 50 அதிகாரம் இருக்குது. இப்போ வெளிப்படுத்தின விசேஷ கடைசி புஸ்தகத்தில் 22 அதிகாரம் இருக்குது. யோபு என்று பார்க்கும் பொழுது 42 அதிகாரங்கள் இருக்குது. அதே போல தான் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் 1189 அதிகாரங்கள் உள்ளனங்க. நீங்களும் வர நாட்களில் இந்த பரிசுத்த வேதம் படிங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, அதாவது நீதிமொழிகள் 23வது வசனம் 7வது வசனம் சொன்னது போல், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கின்ற வார்த்தைப்படி நீங்கள் அதிகாரியாக வாயிருவீங்க. மனம் தளர்ந்து போயிடாதீங்க, தைரியமாக இருங்க. இல்லைங்களா? ஜெபிக்கலாங்களாம். அன்பின் பரலோக பிதாவே, ஒவ்வொரு வாலிபன் மகனுக்காய், மகளுக்காய், பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வருங்காலத்தில் இந்தியா தேசம் ஒரு வல்லர தேசம் மாறப்போறதற்காய் வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும், ஆண்களை பாதுகாத்துக்கொள்ளும், பெண்களை பாதுகாத்துக்கொள்ளும். தமிழ்நாடு, இந்தியா தேசம், உலக அளவில் தேவனே தேசம், ஒரு வல்லரசு தேசம் வரப்போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறையா. ஒவ்வொரு எடுத்து கரத்தில் பயன்படுத்தி பிறகு அவங்க வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் பாதுகாப்பு தருகிறவரே முக்க நன்றி செலுத்துகிறோம். நீதிமொழிகள் 2வது அதிகாரம்
அதிகாரம் 6வது வசனத்தின்படி கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். 7வது வசனம் சொன்னது போல நீதிமன்றங்களுக்கு என்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாக நடக்கிறதுக்கு அவர் கேடகமாக இருக்கின்ற வார்த்தை முடியும். பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும், நீர் மட்டுமே மகிமைப்படுவீராக. உதவி செய்யும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.